ஏமா என்ன பார்க்க வரல? சொல்லுமா, ஏமா என்ன பார்க்க வரல? ஏண்டா டேய், அம்மாவுக்கு கோட்டையில எவ்வளவு வேலை இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு உன்னை வந்து பார்க்க வருவாங்களா? நான் அந்த அம்மாவை சொல்லல, பின்ன மனோரமாவை சொன்னியா? டேய், என்னடா தலை சுத்துது? சோடா வாங்கிட்டா? நானே தாண்டா தலைய சுத்தினேன். இது என்னுடைய மேனரிசம். மிளகு ரசம். நீனு இப்படி வெறும் தலையை சுத்துறதுக்கு நெத்தியில நாமத்தை போட்டு 4 தெரு சுத்தினா புரட்டாசி மாசம் சொம்பு நிறைய அரிசி கிடைக்கும். கண்ணாடி போட சொல்றியா? இப்போ எப்படி இருக்கு? அம்மா தான் என் கண்ணு முன்னாடி நிக்காதேன்னு செய்கை காமிக்கிறாங்க. நீ என்னடானா கண்ணாடி போட்டு உங்க அம்மாவையே வெறுப்பேத்துறியா? அதனால தானே உன்னை வீட்டு வழியே சேர்க்க மாட்டேன்றாங்க. ஏமா இத்தனை வருஷம் ஜெயில இருந்தனே, ஏமா ஒரு வாட்டி கூட ஜெயிலுக்கு வரல? டேய், ஜெயிலுக்கு வரணும்னா யாரையாவது கொலை பண்ணிட்டு தாண்டா வரணும். உங்க அம்மாவை கொலை பண்ணிட்டு வர சொல்றியா? சொல்லுமா, சொல்லு. அப்படி நான் தப்பு பண்ண? அப்பாவை சாவடிச்ச, அது பெரிய தப்பா? டேய், அப்பாவை சாவடிச்சா பெரிய தப்பு இல்லடா, பெரியப்பாவை சாவடிச்சா பெரிய தப்பு. அப்போ சித்தப்பாவை சாவடிச்ச சின்னப்பா மவனை ஒண்ணு முதல்ல சாவடிக்கணும். போன் பண்ணேக்கா குரோர்பதியில வர மாதிரி கேள்வியா கேட்டுட்டு இருக்க. அந்த வயசுல அடிச்சா சாவாங்கன்னு எனக்கு தெரியாதுமா. அந்த வயசுல அடிச்சா மப்பு ஏறுன்னு மட்டும் தெரியும்ல. அவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்கம்மா. தொடு தொடு தொடுமா, தொடு. தொடுனா எப்படா தொடுவாங்க? இங்க பாரு, கறிங்கில கூட இவ்வளவு கறி இருக்காது, அவ்வளவு கறி இருக்குது உன் மூஞ்சில. அவங்க எப்படா தொடுவாங்க? சோறு ஊட்டிவிடுமா, ஊட்டி விடுமா. உங்ககிட்ட என்ன கேட்டேன்? உன் கையால ஒரு வாய் சோறு ஊட்டி விடுமான்னு தானே கேட்டேன். ஊட்டி விடுமா, ஊட்டி விடு, ஊட்டி விடுமா, ஊட்டி விடு, ஊட்டி விடுமா. செவுல்ல ஒரு அரை விடுமா. ஏன்டா டேய், சூர்யா மாதிரி நடுறானா சிவாஜி மாதிரி ஓவராக்ட் கொடுக்கிற ராஸ்கல். ஊட்டி விடுமா, ஊட்டி விடுமா. ஏமா ஊட்டி விட மாட்டேன்ற? ஏமா ஊட்டி விட மாட்டேன்ற? அவங்களால ஊட்டி விட முடியாதுடா, ஏன்னா அவங்க கையில நகை சுத்தி. நீ ஒரு ஊர் சுத்தின்னு தெரியும், அதுக்கு ஏமா பக்கத்து வீட்டு சுத்தி வச்சு ஏமாத்தி நிக்கிற? ஊட்டி விடுமா. அம்மா சார், இவர் தான் டைமண்ட் ராஜா. இது அவரோட சன் கிளவர் ராஜா. இது அவரோட சன் ஆர்டின் ராஜா. இந்த ராஜவம்சத்துல வந்தவர் தான் இப்ப நம்ம பார்க்க போற பெரியவர். ஐயா, உங்க தாத்தாக்கு நீங்க செல வைக்கலன்னு அவரே கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி செல மாதிரி நிக்கிறாரு. அவரை கொஞ்சம் கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா. இருந்தாயா இருந்தா வயசானவர் தானே, அவர் பாட்டுக்கு ஒரு ஓரமா எடுத்துட்டு போறாரு. அதுல என்ன பிரச்சனை? ஓரமா இருந்தா பரவாயில்லைங்க, மந்திரி வரும்போது அவர் தலை மேலே இருக்கிறாரு. கேட்டா மந்திரிக்கு பன்னீர் தெளிச்சு மரியாதை பண்றேன்னு மடத்தனமா பேசுறாருங்க. யார பார்த்து மடத்தனமா பேசுறேன்னு சொல்ற? ஊர்ல குடிச்சிட்டு ரோட்ல ஊந்து கிடக்குறவங்க எல்லாம் உங்க வீட்டுக்கு கூட்டு வந்து படுக்க வச்சுக்கிறீங்க, நல்ல விஷயம் தான். ஆனா பாரே இல்லாத டாஸ்மாக்கு போய் சாம்பார கொட்டி இதுதான் பாருன்னு எல்லாரையும் கும்பலா குடிக்க வைக்கிறீங்களே. As per Tasmak rule, outside food not allowed னு கவர்மெண்ட்ல ஜியோ பாஸ் பண்ணிருக்காங்க. நீங்க அதையும் மீறி வீட்ல இருந்து உருளைக்கிழங்கு பொருள் கொண்டு போய் சாப்பிடுறீங்க. This is a contempt of bar. அதாவது எங்க வீட்டுல செஞ்ச பொரியலை நான் சாப்பிடுறதுக்கு அனுமதி தாங்கன்னு டாஸ்மார்க்ல வந்து கேக்குறோம், அப்படிதானே? ஐயா, எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தாங்க. நிறுத்த சொல்றாள இவன் மணி அடிச்சுதான் சாமி வந்து ஆட போதா?
ஐயா நம்ம வீட்டுல யாரும் மணி அடிக்கலங்க ஐயா, வீதியில ஐஸ் வண்டிக்காரன் அடிச்சுக்கிட்டு போறான். ஆமா, வந்ததுல இருந்து காஃபி மிக்சர்னு தடபுடல அப்படியே ஒஸ்தியா கவனிச்சிட்டாரு. வேற என்ன வேணும்னு கேக்குறாரு. ஐயா அப்ப நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். டேய், என்னடா இது வீட்டுல இருக்க சாமான எடுத்துட்டு போறானுங்க? இதான் எடுத்துட்டு போன்னு கையை காமிச்சா அதான் எடுத்துட்டு போறாங்க. டேய், அவனை வைக்க சொல்றேன். டேய். யாருப்பா நீங்க? என்ன வேணும்? ஐயன் நல்லா குடிப்பா போல, பாருங்க மூஞ்சில நிறைய மார்க் எல்லாம் வாங்கிக்கிறான். சீட்டு வேணும். விளையாடுற சீட்டு கேட்கல, காலேஜ்ல படிக்கிறதுக்கு சீட்டு வேணும். மைனர் சீர்திருத்த பள்ளிக்கூடத்துல படிச்சா சீட்டு கொடுக்க மாட்டீங்களோ? அதுக்காக கட்டி வச்சிருக்கேன். எங்க கட்டி வச்சிருக்கீங்க? முதுகுல 2 கட்டி வச்சிருக்கான். முக்கா கட்டி காட்டா. போங்கப்பா, காலேஜ் போங்க, நான் பாத்துக்கிறேன். டேய் மண்டோர் மண்டையா, உன்னை தாண்டி செல்லம் வாடி. புதுசாடி செல்லம். புதுசு இல்ல, பயிற்சித்தான். போன வருஷம் அம்மாவாசைக்கு எடுத்துதான். டேய், தீபாவளி பொங்கலுக்கு தான் புது துணி எடுப்பாங்க, நீ அம்மாவாசைக்கு எடுத்தன்ற. அம்மாவாசைக்கு தானே இருட்டா இருக்கும், அப்பதான் பக்கத்து வீட்டுல எகிரி குச்சி எடுக்க முடியும். மண்டோர் மண்டை எனக்கு சேட்டையா பாத்தியா? ஆமா, என்ன குரூப்? ஓ ஃபர்ஸ்ட் குரூப். பிளட் குரூப் ஆ கேட்டா? ஆர்ட்ஸ் குரூப்பா சயின்ஸ் குரூப்பா? டேய் மச்சான், இது ரெண்டுமே இல்லடா, இது இன்ஜினியரிங் காலேஜ். இது தெரியாம நீ 2 வருஷமா காலேஜுக்கு வந்து போயின்னு இருக்க. ஏய் எனக்கே ஏழ்றியா மூடுறா. ஏய் மண்டோர் மண்டையா, அது ஒரு மனுஷன் உட்கார்ந்து நான் பாத்தியா, அவன் கிட்ட போய் அண்ணன் பொட்டலம் கேட்டான்னு போய் வாங்கினோம். ஏய் என்னடா முறியில போயிட்டா. ஏய் இந்த காலையில பொண்ணுங்க எல்லாம் ஜீன்ஸ் போடக்கூடாதுன்னு சொன்னானுங்களா, தண்ணி போடக்கூடாதுன்னு சொன்னானுங்களா? இல்லையே. அதான் எல்லாம் போயிட்டா மப்புல அலையிறா.